ஹலோ கப்புடன் சீசன் 1 எபிசோட்ல அவனை பார்க்க போறோம். ஓப்பனிங் சியோ கிளவி பாத்தீங்கன்னா ககாஷி அட்டாக் பண்ற மாதிரி வரும். இந்த பார்த்த நாருட்டோ செம காண்டாயிருவான். ஷேடோக்குலாம் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவான். அவனால சமாளிக்க முடியாது. எதுக்கு கிளவி திடீர்னு ககாஷி சென்சேவா அட்டாக் பண்றா அப்படின்பா. மனசுக்குள்ள இந்த கிளவி என்னடா இப்படி சண்டை போடுது அப்படின்னு திங்க் பண்ணுவான். என் பையனை கொன்னதுக்காக இன்னைக்கு நான் உன்னை பழி வாங்கியே தீருவன்டா ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீவ்ஸ் அப்படின்பாங்க. இங்க பாருங்க நீங்க நினைக்கிறாள் நான் இல்ல அப்படின்பாரு ககாஷி. அக்கா நல்லா அப்பாரு இது ஒயிட் ஃபேங் கிடையாது அப்படின்பாரு எபிசோ. வணக்கம் வைப்பாரு ககாஷி. உனக்கே தெரியும்ல ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீவ்ஸ் எப்போ செத்துட்டாருன்னு. உன் பையனோட சாவுக்கு பழி வாங்க முடியலேன்னு கூட அறுத்துட்டு இருந்தியே அப்படின்பாரு எபிசோ. இதை கேட்ட உடனேமே சரி எல்லாரும் இதை நாமளே எடுத்துக்கங்க அப்படின்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நருட்டோக்குள்ள கடுப்பா இருக்கும். காங்குரோ திடீர்னு துடிக்க ஆரம்பிப்பான். சக்குரா எல்லாம் கொஞ்சம் வெளியிருங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருவா. தாய் கிளவி சியோ மட்டும் ஒரு லுக்கு விட்டு போகும். சக்குரா காங்குரோவை எக்ஸாமைன் பண்ணுவா. கண்ணில் டார்ச் அடிச்சு பாப்பா. அப்புறம் அவனோட வாய்க்குள்ள வரல் விட்டு பாப்பா. எப்பப்ப நீ யார் அப்படின்பாங்க. சான் வில்லேஜோட மெடிக்கல் காப்ஸ். நான் லீஃப் வில்லேஜோட மெடிக்கல் சினோபி அப்படின்பா சக்குரா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த மெடிக்கல் நிஞ்சா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சக்குரா காங்குரோவை எக்ஸாமைன் பண்ணிட்டு கண்டிப்பா ஹெவி மெட்டல் பேஸ்டு டாக்ஸின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது மசில்ஸ்ல இருக்க செல்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணும். சியோ ஷாக் ஆவாங்க. ஜஸ்ட் ஒரு லுக்ல பார்த்ததுக்கே இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க மெடிக்கல் ஷினோபிஸ். மெடிக்கல் ரெக்கார்ட் காங்குரோவோட இருக்கான்னு சொல்லி சக்குரா கேட்டு வாங்குவா. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா பாய்சனோட இன்கிரீடியன்ஸோட லிஸ்ட்லாம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கும் இங்க அங்கேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். சக்குரா வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பா இல்லையா மசில்ல இருக்க செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுன்னு. ஹார்ட்டுமே பாத்தீங்கன்னா மசில் தான். அந்த வகையில ஹார்ட் வந்து எந்த நேரம் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளால கரெக்டான டைம்க்கு ஆன்டிடோட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமாங்க அதே சந்தேகம் போது டெமாயில ரொம்ப ஷாக் ஆவா. ஒன்னால கூட முடியாதான்ட்டு இந்த பாயிண்ட்ல சக்குரா நான் சொல்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் உடனே கொண்டு வாங்க அப்படின்பா. இது ரொம்பவுமே மோசமான ட்ரீட்மெண்ட் இருந்தாலுமே இப்ப வேற வழி இல்ல அப்படின்பா. அக்காட்சுக்கி அவங்களோட ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா காராவோட உடம்புக்குள்ள இருக்க ஷுகாக்குவோட சக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. காரா பயங்கரமா கத்துவான். சக்குரா ட்ரீட்மெண்ட்க்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிட்டு அவனை நல்லா புடிச்சுக்கங்க இந்த ஆபரேஷன் ஒன்னும் நார்மல் கிடையாது அப்படின்பா. இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பாய்சன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஜுட்ஸு அப்படின்பாங்க. ஒரு பர்சனோட உடம்புல அதிகமான பாய்சன் இருக்கும் போது அவனை ஹீல் பண்றதுக்காக யூஸ் பண்ற டெக்னிக். காங்குரோட ஹார்ட்ல தான் ஆபத்து இருக்கு அப்படின்னு இல்லையா சோ ஆனா செஸ் பார்ட்ல வைப்பா. இது கொஞ்சம் இன்சிஷன் டைப்புங்க பாத்தீங்கன்னா வலி தாங்க முடியாம முன்னாடி வருவான். அவனை திரும்ப ஹோல்ட் பண்ணுவாங்க. டைட்டா புடிச்சுக்கங்க அப்படின்ட்டு அவளோட சக்கரா யூஸ் பண்ணி அந்த ஃப்ளூயிட உள்ள விடுவா. அவன் ஹார்ட்ல இருக்க பாய்சன்ஸ் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்க்கு வர வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவா. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இது அந்த பாய்சனான்னு கேப்பாட்ட மாதிரி ஆமான்ட்டு அந்த பாய்சனை அந்த பக்கெட்ல போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மெடிக்கல் ஃபியூயட கேப்பா. பக்கத்துல இருக்கவன் சக்குராக்கு வேர்க்குதுன்னு தொடச்செல்லாம் விடுவான். திரும்ப ஆபரேஷன் பண்ணுவா. நாருட்டோ இந்த கேவி சொன்ன ஒயிட் ஃபேன் யாருன்னு சொல்லிட்டு ககாஷி கிட்ட கேட்பான். எப்படி சொல்றது இப்படி சொல்லாமா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அவரு என்னோட அப்பா அப்படின்பாரு ககாஷி. சியோ ரொம்பவுமே ஷாக் ஆயிட்டு நீ ஒயிட் ஃபேனோட பையனான்னு கேட்பாங்க. எபிசோ அதனால நீ பாக்க அப்படி அவனோட்ட இருக்க அப்படின்பாரு. நாருட்டோ ஒரு வியர் லுக் விடுவான். சக்குரா அந்த ஆபரேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. காங்குரோட லங்ஸ்ல இருக்க பாய்சன்ஸ் எடுக்கிறது அப்புறம் அவனோட இன்டெஸ்டைன்ல இருக்க பாய்சன்ஸ் எடுக்கிறதுன்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த பாய்சனை வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இவன் லைஃப் நீ டேஞ்சர்ல இல்ல அப்படின்னு சக்குரா சொல்லவுமே நாருட்டோரி வந்து சூப்பர் சக்குரா அப்படின்பா. சான்ஷினோபிஸ் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல தான் மூச்சே வரும். டமாரிலாம் உட்காந்துருவா. சக்குரா இவனை இப்படியே விட முடியாது. இவன் பாடியில இன்னுமே ரிமைனிங் பாய்சன் இருக்கும். அதுக்கேத்த ஆன்டிடோட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவா. என்ன வேணும்னாலும் எங்க கிட்ட கேளுங்க தயக்கப்படாதீங்க அப்படின்பாங்க. சான் வில்லேஜோட மெடிக்கல் ஷினோபிஸ். சக்குரா எனக்கு ஃபர்ஸ்ட் உங்க வில்லேஜ்ல இருக்க மெடிக்கல் ஹெல்ப்ஸ்க்கான லிஸ்ட் கொடுங்க அப்படின்பா. கொண்டு வரன்ட்டு ஒருத்தன் கிளம்புவான். அப்புறம் அந்த பேண்டேஜஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்பா. ஓகேன்ட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுவான். ஐவி ட்ரிப்பை ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்பா. ஓகேன்பா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த அந்த பாய்சனை கொஞ்சம் தனியா எடுத்து வைங்க அது நமக்கு அப்புறம் தேவைப்படும் அப்படின்பா. இது எல்லாத்தையுமே பார்த்த நாருட்டோ சக்குரா ரொம்ப கூலா இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணுவான். சியோ பாத்தீங்கன்னா உன்னை பார்க்கும்போது ஸ்லக்குயினான சுனாரே தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரா அப்படின்பாங்க. அவங்க தான் என்னோட மாஸ்டர். அவங்க தான் என்ன இந்த மிஷனுக்கு போக சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்பா. மெடிக்கல் ஹெல்ப்ஸ்க்கான லிஸ்ட் வந்துரும். சியோ கிட்ட எபிசோ பாத்தீங்கன்னா டைம் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு சிஸ்டர் அப்படின்பாரு. இதை கேட்டு சியோ சிரிப்பாங்க. டக்கமாரு திரும்ப சான் வில்லேஜுக்கு போவோம். அது ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்ட்டு அதுகிட்ட இருக்க மெசேஜ் பார்த்துட்டு பாக்கி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. லீஃப் கிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னு. உங்களோட ஹொக்காகே கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ட்டு ககாஷி சென்சே கிட்ட கொடுப்பாரு. சொன்னாரு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாருட்டோ கேட்பான். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு காயோட டீம் வராங்க அப்படின்பாரு. புஷி ப்ரோவோட சென்சே டீமா அப்படின்ட்டு அவங்க எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் நான் ஆசைப்படுறேன் அப்படின்பா. அதுலயும் குறிப்பா நெஜி எல்லாம் ஜொனினே ஆயிட்டான் அப்படின்ட்டு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அக்காட்சுக்கி தேடி போலான்ட்டு ஓட ஆரம்பிச்சிடும். அவனுக்கு வழி தெரியுமாடான்னு ககாஷி கேட்பாரு. நாருட்டோ ஸ்டாப் ஆயிருவான். ககாஷி பாக்கி கிட்ட கேட்கறானேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அக்காட்சுக்கி மெம்பர்ஸ் தேட்டருக்கு போன விஷயத்துல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஃபர்ஸ்ட் காங்குரோ தேடி போனா இப்ப இந்த நிலைமையில இருக்கான். அப்புறம் ட்ராக்கிங் யூனிட் நாங்க ஒன்னு அனுப்பிச்சோம். அவங்க இன்னுமே எங்களை கான்டாக்ட் பண்ணல. அதுன்னு மட்டும் இல்லாம எங்க வில்லேஜ் சீஃபும் மிஸ் ஆயிருக்காரு. அவ்வளவு ஈஸியா ஒன்னும் அவரை கொண்டிருக்கவும் முடியாது. உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்பாரு பாக்கி. அப்ப அவங்கள தேடுறது மொத்தத்துல கஷ்டம் அப்படின்பாரு ககாஷி. இந்த பாயிண்ட்ல ஒரு மெடிக்கல் சான்ஷினோபி காங்குரோ முடிச்சுக்க
மன்னிச்சுக்கிட்டாரு அப்படின்பா. காங்குரோ டமாரியை பார்த்துட்டு நீ வில்லேஜுக்கு ஆல்ரெடி வந்துட்டியா அப்படின்னு கேட்பான். வில்லேஜ் பிரச்சனை மாட்டிக்கிச்சுன்னு கேள்விப்பட்டான் அப்படின்பா. உன்னை கவலைப்பட வச்சதுக்கு மன்னிச்சுக்கிட்ட மாதிரி அப்படின்பா காங்குரோ. முட்டாள் மாதிரி பேசாதடா அப்படின்பா டமாரி. கக்காஷி பாக்கி கிட்ட காங்குரோ கடைசியா பேட்டில் பண்ண ஃபீல்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்க, அங்க நான் இதையும் பார்க்க போறது இல்ல, ஆனா டிராக்கிங்ல பெஸ்டா இருப்பான் அப்படின்பாரு. அதுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல அப்படின்ட்டு காங்குரோ எந்திரிப்பான். என்னோட பப்பட்ஸ் ரெக்கவர் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு காங்குரோ கேட்பான். சாண்ட் வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஹெர்ப்ஸ்க்கு தனி ஒரு பிளேஸே வச்சிருப்பாங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல போனோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி கிளாஸ்க்குள்ள இருக்கும். சாண்ட் கிட்ட எவ்வளவு ஹெர்ப்ஸ் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சக்குரா. எப்பவுமே ஃபார்மிங்க்கு ஒரு டைப் ஆஃப் சாயில் இருக்கும், டெசர்ட் சாயில்ஸ்ல அது ஒத்து போகாது. அந்த காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா சக்குரா அந்த ஒரு விஷயத்தை கேட்டிருப்பா. எங்களுக்கு ஹெர்ப்ஸ் வளர்த்ததுக்கான சாயிங்கிறது கம்மியா தான் இருக்கு, பர்டிகுலரா சொல்லணும்னா ஸ்கர்வி கிராஸே கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்பா. இதுவே போதும் தான் 3 ஆன்டிடோட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்பா சக்குரா. காங்குரோ எனிமி ஃபோர்ஸ்ல மொத்தம் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் எங்க கூட சண்டை போட்டான், இன்னொருத்தன் காராவை தூக்கிட்டு போனா. 2 பேரா ஸ்பில்டப்பா இருந்தாலும் ஒருத்தனோட ஸ்மெல்ங்கிறது எங்கிட்ட இருக்கு. நான் ஃபைட் பண்ணும்போது க்ரோவோட ஹேண்ட்ல அவனோட துணியில கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அவனோட ஸ்மெல்ல யூஸ் பண்ணி ட்ராக் பண்றதுக்கு அப்படின்பா. அகாஷி அந்த துணியை எடுத்துட்டு அவங்க கிட்ட தோத்து இருந்தாலும் ஃபைட் பண்ணாம தோக்கல அப்படின்பாரு. ஒரு சான்சினோபி கிட்ட இருந்து இதை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்பாரு. கேட்ட காங்குரோ ரொம்பவுமே ப்ரௌடா ஃபீல் பண்ணுவான். திடீர்னு பெயின் வர ஆரம்பிக்கும். என்னாச்சு அப்படின்னு டமாரி நாருட்டோவை பாப்பான். இவங்க லீஃப் வில்லேஜ்ல இருந்து நமக்காக வந்திருக்காங்க அப்படின்னு டமாரி. இது நாருட்டோ உசுமாக்கி தானே அப்படின்ட்டு பாப்பான். கக்காஷி இதுக்கப்புறமா சமனிங் ஜுட்சு பண்ணுவாரு. 8 நிஞ்சா டாக்ஸ் வரும். நாருட்டோ பாக்குறதுக்கு ஹலோ சொல்லுவோம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கும் பாக்கும். நீ கொஞ்சம் கூட மாறலையே அப்படின்பா பாக்கும் கிட்ட நாருட்டோ. நீ எந்த மாறல அப்படிங்கும் பாக்கும். இதை கேட்டோன்னே நாருட்டோ நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கேன்ல அப்படின்பா. டேய் இது என்ன ரீயூனியனா, ஒரு முக்கியமான மிஷன் இருக்கு, இதை நீங்க ட்ராக் பண்ணும் அப்படின்ட்டு அந்த ஸ்மெல்ல ஸ்னிஃப் அவுட் பண்ண வைப்பாரு. 7 டாக்ஸ் கிளம்பிடும். பாக்குன்னு பாத்தீங்கன்னா எதையாவது கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றோம் அப்படின்ட்டு கிளம்பும். நாங்க எல்லாருமே உங்களை நம்பிதான் இருக்கோம் அப்படின்பா நாருட்டோ. தலைவன் ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணிட்டு பாக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்பா. நாருட்டோ வெயிட் பண்ண அப்படின்பாரு கக்காஷி. காங்குரோ அப்படின்னு கூப்பிட்டு எபிசோவும் சியோவும் வருவாங்க. இது கிராணி சியோ அப்புறம் கிராண்ட்பா எபிசோவா அப்படின்ட்டு பாப்பான். சியோ பாத்தீங்கன்னா காங்குரோ கிட்ட உன் வாயால நான் டைரக்டா கேட்கணும்னு நினைக்கிறேன், உன் கூட சண்டை போட்ட எனிமீஸ்ல சாசோரியும் ஒருத்தனா அப்படின்னு கேட்பாங்க. காங்குரோக்கு சொல்ல மனசு வராது. எபிசோ சொல்லு காங்குரோ அப்படின்பாரு. ஆமா அது சசோரி ஆஃப் த ரெட் சாண்டே தான், அவனே என்கிட்ட சொன்னா அப்படின்பா காங்குரோ. உங்களுக்கு அகாட்சுகி மெம்பர்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கே, எனக்கு சொல்ல முடியுமா ப்ளீஸ் அப்படின்பாரு கக்காஷி. சியோ தினசா ஒரு லுக்கு விடும். ஈவினிங் ஆயிரும். சக்குரா ரெடி பண்ண அந்த ஆன்டிடோட அந்த பாய்சன்ல டெஸ்ட் பண்ணி பாப்பா. ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அதை காங்குரோக்கு கொடுத்துருப்பா. ஒரு துளி விடாம குடிச்சிரு ஃபுல்லா அப்படின்பா. பயங்கரமா இருந்துவான். உனக்கு ஃபுல்லா கியூர் ஆயிரும். நீ பண்ண வேண்டியதுனா படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது மட்டும்தான். உன்னோட உணர்ச்சி இல்லாத தன்மையை சீக்கிரம் போயிடும் அப்படின்பா சக்குரா. பாக்கி நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க, நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ரூம்ஸ் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்பாரு. ஆனா காராவை சீக்கிரம் போய் அப்படின்னு நாருட்டோ சொல்லும் போது ரூம்ஸ் ரெடி பண்ணி வச்சதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு கக்காஷி. நாளைக்கு நம்ம ரொம்ப வேகமா போக வேண்டியது இருக்கு அப்படின்பாரு. நாருட்டோ கக்காஷி என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்குவான். காங்குரோ அந்த பாயிண்ட்ல அவனோட கையை தூக்குறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவான். அந்த டைம்ல காரா காங்குரோ கிட்ட பேசிப்பான், அந்த விஷயத்தை திங்க் பண்ணி பார்ப்பான். நான் என் ஃபியூச்சருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோட பேத்தை கிளியர் பண்ணும், இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சேன்னா கண்டிப்பா ஒரு நாள் அவன மாதிரி இருப்பேன் அப்படின்பாங்க காரா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காங்குரோவுக்கும் காராவுக்குமான ரிலேஷன்ஷிப்ங்கிறது பெருசா இருந்திருக்காது. லூசர்ஸ்ல எனக்கு ஆர்டர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சண்டையில இருப்பான். காங்குரோ சட்டை பிடிச்சிருக்கும் போதெல்லாம் நீங்களாம் எனக்கு சிப்ளிங்ஸ் இருக்காது, எனக்கு கேவலம் தான், என் வழியில குறுக்க வந்தா கொன்றுவேன் அப்படின்னு இருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு திரும்ப காரா காங்குரோ கிட்ட பேசினதை திங்க் பண்ணி பார்ப்பான். ஆனா அவன் அந்த பான்ஸ பத்தின புரிதலை எனக்கு கொண்டு வரக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில இருக்க கஷ்டம், சோகம், சந்தோஷம் எல்லாத்தையுமே நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணணும்னு நாருட்டோ உசுமாக்கி அவன் கூட சண்டை போடும் போது தான் நான் அதை கத்துக்கிட்டேன். என்ன மாதிரியே கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கான். என் லைஃபோட பார்த்த சேஞ்ச் பண்ண முடியும்னு அவன் தான் எனக்கு கத்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துட்டு காங்குரோ என் தம்பியை காப்பாத்து நாருட்டோ அப்படின்பா. கேட்ட பாக்கி என் டெமாரி 2 பேருமே ரொம்பவுமே ஷாக் ஆயிருப்பாங்க. நாருட்டோ கண்டிப்பா நான் அவனை காப்பாத்துவேன், எப்படியா இருந்தாலும் நான் உக்காகே ஆவேன், அதனால காசே காகேக்கு ஒரு ஃபேவரை முதல்ல பண்ணி வைக்கிறேன் அப்படின்பா.